ஸோ ஹலோ மக்களே, நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்னைக்கு இந்த விளாக்ல என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன், எங்கெங்கே போகிறேன், யார் யாரை பார்க்க போகிறேன், என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது விளாக். வாங்க இன்றைக்கி வந்து டிஜிட்டலாக என் கூட இன்றைக்கி வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நான் எங்கெங்கே போகிறேன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிங்க. நினைப்பீங்க எல்லாம் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு, இன்றைக்கி தான் தெரியும். ஆனால் முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் வெளினா என்னன்னு. யார் நம்ம பின்னாடி இருந்தாரு நடிக்கிறது? கேஸுக்காரங்களே நாங்க தான். கேஸே நாங்கலாம். வந்து நம்ம ஹச்ஆர் ப்ரோ பைக் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அப்டேட் உங்களுக்கு தெரியும், வந்து வண்டி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஸோ இதுதான் வந்து ரோக்ஸ்டார் ஆட்டோமோட்டிவோட பெயிண்ட் பூத். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ்லாம் வந்து இப்போயே லான்ச் பண்ணிட்டாங்க. வாங்கடா வாங்க. 11:30 மணிக்கெலாம் வந்துடும்னு சொல்லியிருக்காப்புல. 12:30 ஆயிடுச்சு. ஒயர் கனெக்ஷன்லாம் கரெக்டாக நம்ம கார் தூக்குறா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, தார் நான் தான் எடுத்துகிட்டு போகிறேன். அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? அவர் சொல்லுவார், நம்ம அடுத்த ஒரு ப்ரொமோஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து ப்ரொமோஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கீங்க. இதான் நிறுத்தலாம் பார்த்தேன். சரின்ட்டு வாங்க வாங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தனை பிக்கப் பண்ணோம், அடுத்து தினேஷை பிக்கப் பண்ணோம், அடுத்து அப்படி அப்படியே போனோம். வேத்து ஊற்றிக்கிட்டு இருக்கு. போலாமா? போலாமா? எப்பட்றா நைட்டு தானே சொன்னேன் வெளியே போகணுன்ட்டு. நான் காலைல நீங்கள் ஃபோனே பண்ணலையா? அதனால் வந்து ஜாலியாக படுத்து தூங்கிட்டீங்க. எந்திரிக்கு லேட் ஆகிடுச்சு. நானே சொன்னேன், அவரும் நேற்று சொல்லிட்டாரு வரேன்டா அப்படின்ட்டு. குளிச்சே சாப்பிட்டா கிளம்பியாச்சு, அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தினேஷை பிக்கப் பண்ணோம். தினேஷ் எங்கே சொல்லலை, வந்து ஃபோன் பண்ண வேண்டிய நேரம் இருக்குது. வந்துட்டார். என்ன பிளாக் அண்ட் பிளாக்ல? வெயில் செம்மையாக இருக்குல்ல? இன்னைக்கு தான் நாமக்கல்ல கனமழை நாய்ங்க, சங்கடமாக இருக்கு. சாரி, கிளைமேட்ல மிஸ்டேக்கு, கன வெயில். சரியான வெயிலாக இருக்குங்க சாமி, முடியல சுத்தமாக. பேசி வருங்க. ஏங்க சொல்லியிருந்தேன், எங்கள் அக்கா பையன் பலூன் எடுத்துகிட்டு வந்துருப்பேன். சரிங்க, எங்கேயே கேஸ் போகிறது கண்டி பிளான் பண்ணிட்டேன்னு தெரிஞ்சிருச்சு. கேஸுக்காரங்களே நாங்கள் தான். கேஸே நாங்களாம். போதும், பிரேக் அடிச்சுக்கா. எங்கே பிரேக் பிடிக்குமா? லிஃப்ட் அடிக்குது, அவ்வளோதான். திருப்பறேன். ரேப் பண்ணுற அண்ணன் வேற வண்டியில தான் இருக்காரு. கிரிட்டு போய் உள்ள விட்றாரு. ரேப் பண்ணணும். எத்தனை கீழ இருக்கு தெரியல, அவரா போட்டு விடுறாரு. நான் சும்மா இந்த குழந்தைங்க ஆக்சிலேட்டர் மட்டும் மிதிக்கும்ல, அதை மட்டும் தான் நான் மிதிச்சிட்டு இருக்கேன். அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிடக்கூடாது, சரியா? தள்ளி விட்டாரு தினேஷ். இதுக்கு நான் பொறுப்பு இல்லை, அவர் தான் ஸ்டேரிங் தள்ளி விட்டாரு. கிளச்சு அப்புறம் எல்லாம் உள்ள கட்டிக்குள்ளார உள்ள கிடப்போம். அவர் நினைச்சிருப்பாரு ஏதோ சரக்குல ஓட்டுறானுங்க பாரு, அப்படிக்கா இப்படிக்காவும் போகுது. குடிச்சிட்டு வண்டி வெட்டுறீங்களா? நீ தான் அப்படியே வந்து என்ன சொல்றது, கஸ்டமரா மாறி, சார் எனக்கு தெரியாது சார். நான் டிரைவர் கிடையாது, கஸ்டமர். வீட்டுல இருக்காரு டிரைவர். மலைக்கு போட்டுடியா வண்டியில? பிரேக்ல போலீஸ் அண்ணன் தானே அட்டிங். யார் நம்ம பின்னாடி இருந்தாரு நடிக்கிறது? இவ்வளவுதான் ப்ரோ. கண்ணாடி இறங்கியிருக்கா? ஓரமான இங்க பாரு, ரைடர்ஸ் பாரு. ஏய் நாமளும் ரைடர் தான். சவுண்ட் தான் வேற மாதிரி இருக்கு தலைவர். அது ஓகே. எந்த கடை? போகணும் என்ன போகணும், இன்னும் போகணுமா? அன்னைக்கு தெரியாம போகும்போது வழி தெரியுதா, விட்டு போகும்போது தெரியுதா? அப்படி அன்னைக்கு போறேன் ட்ரிப்ட் கேக்குது. சரி, நீ வெளியூருக்கு போய் சென்னை போயிட்டேன்னு நினைச்சேன். என்னது இது, என்னென்னவோ உழுவுது. பாய் கண்ணு தெரியல. இடிச்சுதான் நிக்கும், பாத்துக்க. நிறுத்தலாம் பார்த்தேன். சரின்ட்டு வாங்க வாங்க, வாத்து பிரியாணில கை வைப்போம். ஹேண்ட் பிரேக் இங்க இல்லையா? நியூட் வண்டியா? உனது ஹேண்ட் பிரேக்ல நிறுத்துமா வண்டி? அப்படி லாக் ஆகாது. வாய்ஸ் மெசேஜ் பண்ணோம், சாவி எடுக்கணும் ஃபர்ஸ்ட். கைப்பிடிக்கிட்ட போயிட்டு ஏன் ஃபேன் சார், என்ன பார்க்கவா அவரை பார்க்கவா? நல்லா இருக்கீங்களா? ஃப்ளாஷ்பேக். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோக்ஸ்டார் ஆட்டோமோட்டிவ் வந்துட்டாங்க. வந்து நம்ம ஹச்ஆர் ப்ரோ பைக் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அப்டேட் உங்களுக்கு தெரியும், வந்து வண்டி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. வண்டி வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்சுது. இப்போ நான் வந்து உங்களுக்கோசரம் அவருக்கு முன்னாடி அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஐயோ, இங்கே வா, முன்னாடி வா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நியூ மாடல் ZX 10R. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வண்டி டூமே வராமல் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போய் வாங்கிக்கலாம். இது இப்படி தான் வருது வண்டி. இப்போ தாங்க வந்து ஆல்மோஸ்ட் வந்து வண்டி பிரிச்சிட்டாங்க. இனிமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிரிச்சுட்டு ராப்பிங் ஆரம்பிச்சிருவாங்க.
பிரித்த சாமான்லாம் இங்கே இருக்குது. இதை விற்றாவே போதும். எனக்கு தெரிஞ்சு ஸ்பேர் பார்ட் செகண்ட் ஹேண்டில் விற்றாவே நல்ல ரேட்டுக்கு போகும். ஸோ அப்புறம் எப்பயும் போல் நம்ம பச்சைக்கிளிங்க இருக்குது. நீங்கள் யாராவது நாமக்கல்ல வண்டி அது ரெடி பண்ணும், எனக்கு வந்து பிபிஎஃப் பண்ணும், செராமிக் பண்ணும், டைமண்ட் கோட்டிங் பண்ணும், கிராஃபைன் கோட்டிங் பண்ணும் அப்படின்னா எங்கேயும் போத்தோம்ல. நம்ம நாமக்கல் ஹைவேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோக்ஸ்டார் ஆட்டோமோட்டிவ் இருக்குது. நீங்கள் வந்தீங்க அப்படின்னாலும் எப்பயுமே ஆஃபரில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதுதான் நம்ம ரோக்ஸ்டார் ஆட்டோமோட்டிவ். ஆஃபர் ஏதாவது போயிட்டுருக்கா? லான்ச் பண்ணலான்னு இருக்கீங்க? அப்போ இப்போயே பண்ணிட்டீங்க லான்ச்சிங். ஸோ எங்கள் ரோக்ஸ்டார் ஆட்டோமேட்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெயிண்டிங் பண்ணீங்க அப்படின்னா கோட்டிங் ஃப்ரீயா? என்ன கோட்டிங்? செராமிக் கோட்டிங். இந்த மாதிரி இது வந்து ஃபுல்லாக கலர் சேஞ்ச் இது மாதிரி பண்ணாங்கன்னா கிராஃபைன் ஃப்ரீ அப்படின்ற ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ்லாம் வந்து இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா கிராஃபைன் கோட்டிங் ஃப்ரீயாமல், டைமண்ட் கோட்டிங் இந்த மாதிரி ஃப்ரீயாக வந்துருவாங்க. நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஆஃபர்ஸாக மழையாக பொழியும். எத்தனை வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வேலையாயிட்டு இருக்கு. நம்ம லடாக் ட்ரிப் நெக்ஸ்ட் போகிறோம். மணாலி ட்ரிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி இங்கே தான் ரெடி பண்ண போகிறோம். இதுதான் நம்ம ரோக்ஸ்டார் ஆட்டோமேட்டிக்கோட டூர். இது வரைக்கும் நான் வந்து இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கேன். நான் ஒரு டூர் கூட காமிச்சதில்லை. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துக்குங்க. அது வந்து வாஷ் பண்ணுற இடம். இவங்க கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் வாஷ் இருக்குது, ஆட்டோமேட்டிக் வாஷும் இருக்குது, பெயிண்ட் பூத்துமே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன வச்சுருக்காங்க, வெயிட்டிங் ஹால். மெயினாக நீங்கள் வந்து இங்கே தாராளமாக வந்து ரோக்ஸ்டார் ஆட்டோமேட்டிக்கில் வந்தீங்க அப்படின்னாலே சும்மா நீங்கள் உக்காண்டிங்கன்னா போதும். அங்கே போய் ஏசி ரூம் இருக்குது. நீங்கள் சும்மா காரை விட்டுட்டு அங்கே போய் உக்காண்டிங்கன்னாவே போதும். ஏசி ரூமு, ஒய்ஃபை, டிவி, ஜூஸ்லாம் கொடுக்குறாங்க. இதுக்கு மேலே எனக்கு தருவாங்க. அப்படி தானே? தருவாங்க, தரணும். ஸோ இதுதான் வந்து ரோக்ஸ்டார் ஆட்டோமோட்டிவோட பெயிண்ட் பூத். எனக்கு பார்த்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. அடுத்து சொல்லலாமா? ஸோ வந்து இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வண்டியில் அடிபட்டுருக்கு போல, அந்த வண்டியில் ரெடி பண்ணிடுறதுக்கோசரம் பெயிண்ட் பூத்தில் நிறுத்தி வச்சிருக்காங்க. நம்ம வண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா லடாக் கிளம்பும்போது எங்கே தான் வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தோம். இது ப்ரொமோஷன் அல்ல, ஏன்னா வந்து பெயிண்டிங் ஒர்க் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ ரீசெண்ட் டைமில் கூட நம்ம பச்சைக்கிளி ஆக்சிடென்ட் ஆயிருந்தது. அது யாருக்குமே நான் சொல்லலை. டெங்கரிங் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணலை. வந்து நான் அன்றைக்கி இவங்க கொஞ்சம் ஒர்க்காக இருந்தனால இவங்ககிட்ட டெங்கரிங் பண்ண முடியல. வெளியே டெங்கரிங் பண்ணிவிட்டு பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ஃபினிஷிங் பண்ணி கோட்டிங் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்படி தானே ப்ரோ? ஆமாம் ப்ரோ. ஸோ திஸ் இஸ் ஃபார் வெயிட்டிங் ஹால் வித் ஏசி. ஏசி ஓடிட்டு தான் இருக்குது. ஆமாம், வேக்குதுங்க வெளியே. சொல்லிட்டு ஒரு டிவி இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் ஹாட் ரேசர் ப்ரோ வந்துடுவார். வந்தேனே ஒரு பைக்கு பற்றி கொஞ்சம் பேசுவார். பேசுனதுக்கப்புறம் வாத்து பிரியாணி வாங்கி தரேன்னு சொன்னனால தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு நேற்று ஒரு 700 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து 1200 செலவு வச்சிட்டாருங்க. அதனாலே இன்றைக்கி வந்து நாமக்கல்ல போய் ஒரு வாத்து பிரியாணி சாப்பிட போகிறோம். வாங்கடா வாங்க. 11:30 மணிக்கெலாம் வந்துடுறேன்னு சொல்லியிருக்காப்புல. 12:30 ஆயிடுச்சு. எப்படியா நீ சொன்ன டைம் ஏதோ சொன்னேன், டைம் சொன்னேன் சொல்லு. நான் 12:30. ஏய் வண்டி திறக்காத, செக்ஸியாக இருக்குது. கார் வீடியோ, நான் கார் வந்து சர்வீஸ் ஓட வந்திருக்கேன் இப்போ. ஓகே, நான் காரை திறக்காத. ட்ரெஸ் இல்லாமல் அசிங்கமாக இருக்கா இல்லையா? முன்னாடி வேறு பாடி இல்லையா? அங்கே பாரியா, பாடி இல்லை. ஆக்சுவலாக இப்போ 4 பேர் நான் சேர்த்தேன்னா 1 லட்சம் ஆச்சு. இப்போ தாரில் வரதுக்கு பிளான் பண்ணிட்டேன். பிளான் பண்ணிட்டு தான் இருக்கேன். கேரியர் வந்துட்டு அதான் அப்படி தாரில் வரதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானும் ஓடே கிளம்பி வந்துடுவேன். சிம்பிள். நீ உன் காரில் உனக்கு ஒரு ஐடென்டிஃபை வேணும்ல? ஐடென்டிஃபை வேணும். நீ புகையடிச்சு விட்டு போயிருவே சர்ன்னு. புகையெல்லாம் அடிக்க. நான் டெல்லியில் இருக்கும்போது தலைவர் நான் லடா இது மணாலி முடிச்சு நான் கீழே வந்துட்டு இருக்கேன்டான்ருவேன். அது விழுவும் முறை நான் பிடிச்சிக்கிறேன். நான் இருக்கேன் இரு. ஆமா, ஐயோ அதெல்லாம் முடுங்க கூடாது. அதெல்லாம் கழட்ட முடியாது. கழட்டியே ஒன்றும் பிரச்சனை இல்லை. தார் நான் தானே எடுத்துட்டு போறேன். அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி. இல்ல இப்ப கனெக்ஷன் எங்க கொடுப்பேன்னு பாக்குறேன். கனெக்ஷன் எங்க கொடுப்பேன்னு பாக்குறேன். கனெக்ஷன்லாம் கொடுக்க மாட்டேன். இது சூப்பரா இருக்கு எனக்கு. அவ்வளவுதான், கச்சதமா போச்சு. மறுபடியும் சோலி முடிச்சு. நம்ம அடுத்த ஒரு ப்ரொமோஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து ப்ரொமோஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கீங்க. இதுதான் என்னோட அன்றாட வாழ்க்கை. சொல்லலாம். சேலம் ரோடு முதல்ல நம்ம நாமக்கல் முதலப்பட்டியில் குரோனி பிராண்டட். ஓகே, எங்கே பார்த்தாட்டுங்க. முன்னாடி இருக்குல்ல அந்த பிளாக் இருக்குல்ல. ஆமாம் ப்ரோ, அது நேம் வந்து ஷூட்டிங் ஷர்ட். மூவிக்கு கார்த்திகெல்லாம் போட்டிருப்பாங்க, பார்த்துட்டேன்.